நான் என் பேர் பாலமுருகன். நான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிகிறேன். நேற்று அசோக் நகரில் ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் திரு மகாவிஷ்ணு என்பவர் சொற்பொழிவு ஆற்றினது சம்பந்தமாக சைதாப்பேட்டையை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தைச் சேர்ந்த விஜயராஜ் என்பவர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் சம்பந்தமாக மகாவிஷ்ணு மீது இன்று சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் 306 கிரைம் நம்பரின் கீழே 5 சட்டப்பிரிவுகளின் கீழே, அதாவது 192, 196, 1A, 352, 353 சப்கிளாஸ் 2 ஆஃப் பிஎன்எஸ் அண்ட் மாற்றுத்திறனாளிகள் அவமதிப்பு சட்டம் பிரிவு 92 சப்கிளாஸ் ஏ சட்டப்பிரிவுகளின் கீழே அவரை கைது செஞ்சு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் பெயில் பெட்டிஷன் போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நேற்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதா சொல்லலாம். அவர் தேடிட்டு இருக்கிறதா, தலைமறைவாக இருக்கிறதா சொன்னாங்க. நேற்றே அவர் யூடியூப் மூலியமா, அவரோட சேனல் மூலியமா நான் எங்கேயும் தலைமறைவு ஆகலை, நான் இத்தனை மணிக்கு இந்த டயத்தில் இந்த இடத்துக்கு சேருவேன்னு சொல்லி அதே டயத்துக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தார். ஏர்போர்ட்டுக்கு வந்தவரை அவங்க போலீஸ் அவங்க ஏசி தலைமையில் போய் அரெஸ்ட் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமா அவர் எங்க வச்சிருக்கான்ற தகவலையே அவர் குடும்பத்திற்கும் சரி, அவரோட நண்பர்களுக்கும் சரி எங்கேயுமே சொல்லாம ஒரு செக்யூரா ஒரு பிளேஸ்ல வச்சு திடீர்னு இங்க கொண்டு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுக்கும் அவர் கைது செஞ்ச தகவலை சொல்லல, அவர் நண்பர்களுக்கும் சொல்ல. அதாவது ஒருத்தர் ரிமாண்ட் செய்யப்படுவதற்கு முன்னாடி அவங்க சார்ந்தவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்து அவங்கள்ட்ட சைன் வாங்கி தான் ரிமாண்ட் பண்ணணும். அந்த மாதிரியான எந்த தகவலையும் அவங்க செய்யவே கிடையாது. அவங்களோட தம்பியும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, எங்க கூட சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு காலையில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் அங்கதான் காத்து இருந்தோம். போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க, திருவொற்றியூர்ல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, சைதாப்பேட்டையில் ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, எங்க ரிமாண்ட் பண்ண போறோன்ற ஒரு தகவல் எங்களுக்கு சரியா கிடைக்கல. மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ரிமாண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை தான் ரிமாண்ட் பண்ண போறோம், ஆனா 8 மணிக்கு மேல தான் ரிமாண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் நாங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சில தகவல் அடிப்படையில் இங்க ரிமாண்ட் பண்ண போறதா ஒரு வதந்தி கிளம்புவதுக்கு அப்புறம் நாங்க நம்பி அங்கிருந்து கிளம்பி வந்ததை பார்த்தா நாங்க வர்றதுக்கு முன்னாடியே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க ரிலேஷனுக்கு எந்த ஒரு ரிலேஷன் யாருக்குமே தகவல் சொல்லாம ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. நாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜு கிட்ட மென்ஷன் பண்ணி பெயிலும் ஃபைல் பண்ணிட்டோம். மண்டே அது ஹியரிங் பார்த்துக்கலாம். ஹியரிங் அதாவது திங்கக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ பெயில் பெட்டிஷன் ஹியரிங் வரும். இந்த வழக்கை நாங்கள் சட்டப்பதியா சந்திப்போம். எஃப்ஐஆர்ல அதாவது அந்த மாற்றுத்திறனாளியில அந்த வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க, சங்கர்னு ஒருத்தவர் அவர் கூட ஆர்கியூ பண்ணிருப்பாரு. அவர் இந்த வழக்கு சம்பந்தமா எங்கேயுமே புகார் கொடுக்கல. அதாவது அந்த ஸ்பீச் நடந்த அப்ப அந்த ஸ்பீச்சை நேரடியாக கேட்டு பாதிக்கப்பட்டவரா சொல்ற சங்கர் என்பவர், மாற்றுத்திறனாளி என்பவர் எங்கேயுமே புகார் கொடுக்கல. அவர் சார்பா கொடுத்திருக்காங்களா கூட தெரியல. ஆனா விஜயராஜ்ங்கிறவர் மாற்றுத்திறனாளி சங்கத்துல ஒரு உறுப்பினர், அதாவது சைதாப்பேட்டையில இருக்கிற மாற்றுத்திறனாளி நல சங்கத்தோட ஒரு உறுப்பினர் விஜயராஜ். அவர் என்ன சொல்றாரு, நான் இதை யூடியூப் மூலியமா பார்த்து மனவேதனை அடைஞ்சேன்னு சொல்றாரு. அது சம்பந்தமா தான் புகார் கொடுக்கப்பட்டதுக்கு அந்த புகாரின் பேர்ல தான் இவங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எங்க வச்சிருக்கான்ற தகவல் யாருக்கும் எங்கேயுமே சொல்லல. சைதாப்பேட்டை நீதிமன்ற காவல் நிலையத்திலையும் அவங்க வைக்கல. கேட்டாங்கன்னா இங்க இல்ல, எங்க போயிருக்காங்க தெரியலன்னு சொல்லி தான் இன்ஸ்பெக்டரும் சரி, எல்லா போலீஸும் சரி சொன்னாங்க. எங்க வச்சிருக்காங்கன்ற தகவல் தெரியல, எங்க ரிமாண்ட் பண்ண போறாங்கன்ற தகவல் கூட வீட்டாருக்கு யாருக்கும் சொல்லல. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்ற விவரமே அவங்களுக்கு சொந்தக்காரங்களும் சரி, வழக்கறிஞர் எங்களுக்கும் சரி தெரிய வந்திருக்கு. பள்ளியில ரகசியமா அவர் ஒரு சமூக விரோதி கிடையாது, ஒரு தீவிரவாதி கிடையாது. அவரை இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 200 போலீஸ் விமான நிலையம் சென்று அவரை செக்யூர் பண்ணி கூட்டி வர அளவுக்கு அவர் ஒரு பெரிய சமூக விரோதியோ இல்ல தீவிரவாதியோ கிடையாது. ஏன் இந்த வழக்குல போலீஸ்காரங்க இவ்வளவு ஆர்வமா செயல்பட்டு இருக்காங்கன்ற விவரமும் எங்களுக்கு தெரியல. இது பெயில பேசும்போது சட்ட ரீதியாக சந்திக்கும் போது தான் தெரிய வரும். திங்கள் இல்ல செவ்வாய்க்கிழமை அது பெயில் பெட்டிஷன் ஹியரிங் வரும். ஃபர்தரா எந்தெந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட போறாங்கன்னு தெரியல. இது பாருங்க, அவர் எந்த ஒரு தலைமறைவும் ஆகாம அவரே பேட்டி கொடுத்து, அவர் நேற்று நீங்க யூடியூப் எல்லாமே பார்த்திருப்பீங்க, நாளைக்கு நான் ஆஸ்திரேலியால இருக்கிறேன், நான் எங்கேயும் தலைமறைவு ஆகல, நாளைக்கு மதியம் 1:10 நான் விமான நிலையம் வந்துருவேன்னு சொல்லி தான் சொன்னாரு. அதே மாதிரி 1:10 வந்தார். ஆக்சுவலா அவர் எந்த ஒரு தவறும் செய்யாதனாலதான், அவருக்கு எந்த ஒரு பயமும் இல்லாதனாலதான் அவர் நேரடியா சொல்லிட்டு அப்பீர் ஆனாரு. ஆனா போலீஸ்காரங்க அவரோட வாக்குமூலம் வாங்குறேன், அவரை விசாரிக்கிறேன் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமா அவரை அங்கைக்கு அலக்கழிச்சு அவரை பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாக்கி கடைசியா இப்ப ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரை ரிமாண்ட் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல ஜாமீன் கிடைக்கும் சட்ட ரீதியாக சந்திப்போம், அவ்வளவுதான். நான் பெயில் செக்ஷன் போடல. எல்லாமே அதாவது 5 வருடங்களுக்கு கீழ் தண்டனை பெறக்கூடிய செக்ஷனா தான் எல்லா செக்ஷனும் அந்த செக்ஷனுமே போட்டுக்கிறாங்க.